குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் அதன் சார்பில் யார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்பது பற்றியும் விரிவான தகவல்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் அரவிந்த். நாட்டோட 13வது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியோட பதவிக்காலமானது வரும் ஜூலை மாதத்தோட முடிவடைய உள்ளது. நிலையில் யார் அடுத்த குடியரசுத் தலைவர் என்ற கேள்விதான் அனைத்து தரப்பிலையுமே பிரதான கேள்வியாக முன்னின்று வருது. இந்நிலையில் தற்போதைய தேதியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி யாரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறதோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக உள்ளதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் யார் பாஜக தரப்பில் யார் இந்த தேர்தலில் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார்கள் என்ற கேள்வியை அந்த கட்சியின் சில மூத்த தலைவர்களிடம் நாம் முன்வைத்திருந்தோம். அவர்கள் நமக்கு தந்த பதில் இதுதான். அதாவது, முதலாவதாக குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை முடிவு செய்வதற்கு முன்னதாக தாங்கள் முன்னிறுத்தும் வேட்பாளர் மிகவும் எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில்தான் தாங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடன் பேசி வந்தோம். இந்நிலையில் அதிமுகவின் இரு அணிகளும் அதே போல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதே போல தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இந்த 4 தலைமை கட்சிகளும் தற்போது தாங்கள் முன்னிறுத்தும் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்நிலையில் தங்களுடைய வேட்பாளர் தேவையான வாக்களை விட சுமார் 1,15,000 வாக்கள் அதிகமாக பெறக்கூடிய சூழல் தற்போதே எழுந்துள்ளது. இந்நிலையில் நாங்கள் முன்னிறுத்தும் வேட்பாளர் மிகவும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்துவிட்டது. ஆனால் தற்போதைய தேர்தலில் இதனையும் தாண்டி அனைத்து கட்சிகளும் ஏற்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் நாங்கள் முன்னிறுத்த இருக்கிறோம். எப்படி இதற்கு முன்பாகவும் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை முன்னிறுத்த திட்டமிட்டு வந்தார்களோ, அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் இந்த அனைத்து திட்டத்தையும் தவிடுபொடியாக்கும் விதத்தில் எப்படி அப்துல் கலாமை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்னிறுத்தினாரோ அதே போன்ற ஒரு வேட்பாளரை தான், அதாவது அனைத்து கட்சிகளுமே ஏற்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் பிரதமர் நரேந்திர மோடியும் முன்வைப்பார். அதனை அனைத்து கட்சிகளும் ஏற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் என்பதுதான் இங்குள்ள பாஜக தலைவர்களின் பதிலாக உள்ளது. அவர்கள் தரப்பில் யார் யாரெல்லாம் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள், பாஜக தரப்பில் யார் யாரையெல்லாம் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்புள்ளது என்ற கேள்வியை முன்வைத்தோம். அவர்கள் தரப்பில் இந்த பட்டியலில் முதலாவதாக இருப்பவர் தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கும் திரௌபதி முர்மு. இவர் பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒரு பெண். இந்நிலையில் இவர் குடியரசுத் தலைவர் ஆனால் நாட்டிலேயே முதன் முறையாக ஒரு பழங்குடியின இனத்தவரை சேர்ந்தவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இந்நிலையில் அவர்தான் இந்த பட்டியலில் முதலாவதாக இருப்பதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேறு யாரெல்லாம் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு தற்போது மக்களவை துணை சபாநாயகராக இருக்கும் சுமித்ரா மகாஜனுடைய பெயரும் இருக்கிறது. அதே போல தற்போது சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கும் தவர் சந்த் கெலோட், இவர் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர். இவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான வாய்ப்புள்ளதாகவே இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அருணுடன் அரவிந்த்.